ஹாய் வணக்கங்க. நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் சண்டே ஏர் பேக் ஒன்று போட்டுக்கலாம் வாங்க. என்னுடைய டாட்டருக்கு சன்னுக்கு 2 பேருக்கு தேவையான அளவுக்கு வந்து சின்ன வெங்காயம் எடுத்துருக்கிறேன். நல்லா உரித்து க்ளீன் பண்ணி இந்த மாதிரி தண்ணியில் கழுவிட்டு எடுத்துக்கோங்க. உங்களுடைய ஏருக்கு எவ்வளோ தேவைன்றதை பார்த்து எடுத்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து அம்மியில் ஆட்டிக்குங்க. மிக்சியில் போடுறவங்க பல்ஸ் மோடில் போட்டு எடுத்து கூட பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. நான் வந்து அம்மியில் தான் அரைச்சி எடுத்துக்குவேன். நல்லா இந்த மாதிரி நைஸாக ஆட்டி எடுத்துக்கினேன். இந்த வச்சு நான் ஃபில்டர் பண்ணல, அப்படியே போடலான்றது தான். எக்குனுடைய ஒயிட் மட்டும் போட்டுக்கோங்க. அது வந்து மஞ்சள் கரு வராமல் போட்டு எடுத்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க. பீட் பண்ணிக்கினேன் நம்மளுடைய ஏர்னுடைய ஸ்கேல்ப்புக்கு நல்லா அடி வேர் முடி அடி வேரில் வந்து நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கணும். நல்லா மாதிரி பீட் பண்ணிக்கோங்க. என்னுடைய சின்ன வெங்காயத்தில் வந்து சல்பர் கண்டென்ட் இருக்கிறதுனால முடி வந்து நிறையா கொட்டுது அப்படின்றவங்க இது வீக்லி ஒன்ஸ் டைம் வந்து போட்டுக்கோங்க. டைம் கிடைக்கும் போது. ஏரில் வந்து ஆயில் வச்சுருக்குது போடலாமா அப்படின்னு ஒரு சிலர் டவுட்டாக கேட்குறீங்க. அது பரவாயில்ல, வச்சுட்டு இருந்தால் தலையை குளிச்சுட்டு மறுபடியும் போட்டு மறுபடியும் தலையை குளிக்க முடியாது. ரோல் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தான் ஏர்னுடைய ஸ்கேல்ப் அடி முடி வேறு நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. அப்படியே மீந்துச்சுன்னா முடி ஃபுல்லாக கொணமுடி வரைக்கும் கூட அப்ளை பண்ணிக்கோங்க. முடி சில பேருக்கு வந்து கொட்டிட்டு அந்த இடத்துல முடி முளைக்காமல் இருக்கும். இந்த மாதிரி சின்ன வெங்காயமும் முட்டை இது கூட வந்து நெல்லிக்காயும் சேர்த்துக்கலாம். இந்த வச்சு நாங்கள் நெல்லிக்காய் சேர்த்துக்கல. அது மாதிரி போட்டுட்டு வந்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து முடி வந்து பேபி ஹேர் வந்து புதுசாக முளைச்சி வர்றது வரும். கண்டிப்பாக முளைச்சி வந்துடும். இந்த மாதிரி போட்டுட்டு வரும்போது ஆனால் கண்டினியூவாக போட்டுட்டு வரணும். வெயில் காலத்தில் ஒரு 1/2 hour கூட நல்லா ஊற விட்ருங்க. இப்போ பனிக்காலமாக இருக்கிறதுனால ஒரு 15 minutes போதும். எனக்கு கோல்டு ஆகுன்றவங்க இந்த மாதிரி தான். முடி எக்ஸ்ட்ரா மீந்ததுனால என்னுடைய சன்னுக்கு போட்டு அதுக்கப்புறம் என்னுடைய டாட்டருக்கும் போட்டேன். என் சன்னு வந்து வேணாம் என்னை காட்டாதுங்கன்னு சொல்லிட்டான். அதனால் அவனை வந்து வீடியோ எடுக்கலை. இப்படி தான் ஃபுல்லாக போட்டு ஒரு 1/2 hour ஊறட்டுன்னு சொல்லிவிட்டு தண்ணி காயிற வரைக்கும் எப்போயுமே வெதுவெதுப்பான தண்ணியில் மட்டும் மண்டையை வந்து ஷாம்பு போட்டு அழைச்சிக்கோங்க. ரொம்ப கொதிக்கிற தண்ணியில் சூடாக போட்டு குளிச்சிங்கன்னா முடி அதுவே கொட்டுறதுக்கு ப்ளஸ் பாயிண்ட்டாக அமைஞ்சிரும். ஒரு 1/2 hour முடிஞ்சிச்சு. பாப்பா நல்லா குளிச்சுட்டு ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு ஜடியும் போட்டாச்சுங்க. இப்படி தான் நம்மளுடைய பேஜ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் வீடியோ வந்து போட முடியல. அதாவது ஹேர் ஆயிலு காய்ச்சி அதுக்கே எனக்கு இப்போ விற்கிறதுக்கு டைம் பத்தலை. இப்படி தான் நம்மளுடைய பேஜ் ஃபாலோ பண்ணிக்கோங்க.